வணக்கம் நண்பர்களே. இன்றைய புனித யாத்திரையில் நாம் செல்வது தமிழ்நாட்டின் நாமக்கல் நகரில் உள்ள நாமகிரி தாயார் சமேத நரசிம்ம சுவாமி திருக்கோவில். ஓம். இது வெறும் ஒரு ஆலயம் மட்டுமல்ல. இது நரசிம்மரின் அவதார சக்தியை, தாயின் கருணை பார்வையை, பக்தர்களின் நம்பிக்கையை அனைத்தையும் ஒரே இடத்தில் சங்கமப்படுத்தும் திருத்தலம். வரலாறு. புராணக் கதைகளின்படி ஹிரண்யகசிப்புவை வதைத்த பிறகு நரசிம்மர் கோபக்கோலம் அடைந்தார். அப்போது அவர் கோபத்தை அடக்க மகாலட்சுமி தாயார் பூமியில் நமக்கலில் வந்து நாமகிரி தாயார் என்ற பெயரில் வழிபடத் தொடங்கினாள். அதனால் இங்குள்ள பெருமாள் தாயாருடன் கூடிய உக்ர நரசிம்மர் அல்லாமல் சாந்த நிலையில் இருக்கும் யோக நரசிம்மர். இங்கு நரசிம்மர் சன்னதிதான் முதன்மை. ஆனால் அதற்கு இணையாக நாமகிரி தாயாரும் தனி சன்னதியில் வழிபடப்படுகிறார். கோவில் சிறப்புகள். பெரிய குன்றின் அருகே இந்த ஆலயம் அமைந்துள்ளது. அந்த குன்றை நாமக்கல் குன்று என்று சொல்வார்கள். இதுவே நாமக்கல் நகரத்திற்கே பெயர் காரணம். கோவிலின் கட்டடக்கலை பாறைகளில் செதுக்கப்பட்ட டிராவிடியல் ஸ்டைலில் உள்ளது. கோபுரம் சின்னதாக இருந்தாலும் கல்வேலைப்பாடுகள் அபூர்வம். மூலவர் யோக நரசிம்மர், தியான நிலையில் கருணைமிகு முகபாவத்துடன். வழக்கமான உக்ரம் இல்லாமல் இங்கு அமைதியான வடிவில் இருப்பது விசேஷம். நாககிரி தாயார் பக்தர்களின் வேண்டுகோளை நிறைவேற்றும் அன்னையாய் விளங்குகிறார். திருமண தடை, கல்வி சிரமம், நோய், வேலைவாய்ப்பு போன்றவற்றுக்கு மக்கள் இங்கு வந்து தாயாரிடம் பிரார்த்திக்கிறார்கள். பக்தி சம்பிரதாயங்கள். பக்தர்கள் பெரும்பாலும் திருவிளக்கு பூஜை, ஆலங்கார சேவை, திருக்கல்யாணம் போன்ற உபசாரங்களை நடத்துகிறார்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் கோவில் நெரிசலாக இருக்கும். ஏனெனில் நரசிம்மரை வணங்கினால் சனிதோஷம் நீங்கும் என்று நம்பிக்கை. வைகாசி மாதம் மற்றும் பங்குனி உத்திரம் இங்கு பெரும் திருவிழாக்கள். அனுபவம். கோவிலுக்குள் நுழைந்தவுடன் குளிர்ந்த காற்று வீசும். குன்றின் அருகே அமைந்ததால் இயற்கை அழகும் புனித அமைதியும் சேர்ந்து தரும் உணர்வு அற்புதம். முழுக்க பாறைச் சுவர்களால் சூழப்பட்ட சன்னதியில் யோக நிலையில் அமர்ந்திருக்கும் நரசிம்மரை பார்த்தவுடன் உள்ளம் அமைதியடைகிறது. நண்பர்களே, நாமகிரி தாயார் சமேத நரசிம்மர் திருக்கோவில் என்பது பக்தர்களுக்கு நம்பிக்கை தரும் புண்ணிய ஸ்தலம். இங்கு வந்து தரிசனம் செய்தால் மன அமைதியும் வாழ்க்கை முன்னேற்றமும் உறுதி. அடுத்த முறை நாமக்கல் சென்றால் கண்டிப்பாக இந்த திருக்கோவிலை தரிசித்து வருங்கள். இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய தல வரலாற்றுடன் சந்திப்போம்.